நம்ம இன்றைக்கி ஐசிங் சுகர் வந்து ரெடி பண்ண போகிறோங்க. இந்த ஐசிங் சுகர் வந்துட்டு நல்லா ஃபைனாக இருக்கணுங்க, ரொம்ப நைஸாக இருக்கணும். அதை வந்துட்டு நம்ம கேக்குக்கு விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணும்போது இந்த ஐசிங் சுகர் போட்டு ரெடி பண்ணால் க்ரீம் வந்து ரொம்ப நேரத்துக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுதான் இந்த ஐசிங் சுகர் ஆட் பண்ணுறோம். இந்த ஐசிங் சுகர் செய்கிறதுக்கு நம்ம ஒரு 100 கிராம் சர்க்கரை, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சோள மாவு எடுத்துக்கலாங்க, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். இந்த ரெண்டையுமே ஒட்டுக்கா மிக்சியில் ஜாரில், ஈரம் இல்லாத ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணுங்க. ஒரே டைமில் நீங்கள் அரைச்சி எடுக்கக்கூடாது. ஐசிங் சுகர் வந்து ஹீட் ஆக ஆரம்பிக்கும். அதனால் விட்டு விட்டு தான் நம்ம அரைக்கணும். ஒரு 4-5 தடவை அரைச்சி எடுக்கணுங்க. அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சல்லடையை வச்சு நம்ம சலித்து எடுத்துக்கிட்டு நல்லா ஃபைனாக இருக்குங்க ஐசிங் சுகரு. இதை வச்சு நம்ம வந்துட்டு சாக்லேட் செய்யலாம், க்ரீம் செய்யலாம். இது ஐசிங் சுகர் வந்துட்டு ரொம்ப நேரம் மெல்ட் ஆகாமல் இருக்கிறாங்க. இந்த ஐசிங் சுகரை ஆட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஐசிங் சுகர் வச்சு அடுத்து நம்ம சில டிஷ் செய்ய போகிறோங்க. அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த ஐசிங் சுகர் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வீட்டிலே ஹோம்மேட் சாக்லேட் எல்லாம் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. சாக்லேட் எப்படி செய்யுதுன்னு வீடியோவும் போடுறாங்க. தேங்க்ஸுங்க.